மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தென் மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதந்து வருகிறது. சென்னை மட்டுமே இதுவரை வெள்ளத்தை எதிர்கொள்ள திணறி வந்த நிலையில் தென் மாவட்டங்களும் இரையானது ஏன்? இதற்கு வழி என்ன? திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் 17ஆம் தேதி பிற்பகல் முதல் பெய்த கனமழையால் பல்வேறு முக்கிய பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. வானிலை ஆய்வு மையம் சார்பில் தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மக்களை காப்பதற்கு தேசிய பேரிடர் மீட்புப் படை இறங்கியுள்ளது. கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு தலா 90 வீரர்கள் கொண்ட 3 குழுக்கள், தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 50 வீரர்கள் கொண்ட 2 குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளனர். நேற்று முதலே தமிழக அரசு சார்பில் மக்களுக்கு எச்சரிக்கை அலர்ட் செய்தி அளிக்கப்பட்ட நிலையில் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சேலத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சென்னை பெருவெள்ளம் கற்றுத்தந்த பாடத்தின் மூலம் தென் மாவட்டங்களை காப்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். அதிகாரிகள், அமைச்சர்களோடு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன். சென்னையில் செயல்பட்டதை போல அந்த அனுபவங்கள் கொண்டு இன்னும் சிறப்பாக செயல்பட்டு தென் மாவட்ட மக்களை காப்போம், இது உறுதி. அதோடு முதலமைச்சர் உத்தரவின்படி 4 மாவட்டங்களில் வெள்ள மீட்பு பணிகளை கவனிப்பதற்கு அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு, மூர்த்தி மற்றும் ராஜகண்ணப்பன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இதுவரை தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழை காரணமாக மூதாட்டி உள்பட 3 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எதிர்பாராத விதமாக நடந்த இந்த கோர சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாத வண்ணம் தமிழக அரசு உதவி எண்களை வழங்கியது. தமிழக அரசின் 8148539914 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு மழை பாதிப்பு குறித்ததான உதவிகளை கேட்கலாம் என்றும் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாகவும் உதவிகள் கோரலாம் என தெரிவிக்கப்பட்டது. மேக வெடிப்பு என சொல்லப்படும் அளவுக்கு நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 30 சென்டிமீட்டர் முதல் 80 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட மனித குலத்துக்கே கோட் ரெட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக உணர முடிகிறது. காலநிலை மாற்றம், மோசமான வானிலை என இவ்வாறான திடீர் மாற்றங்களை மனிதர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையும் எதிர்கொள்ள முடியாத சூழலும் நிலவி வருவது வெளிப்படையாக தெரிகிறது. இதனை கருத்தில் கொண்டு வருங்காலங்களில் இதுபோன்ற வெள்ள சேதம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், ஆறுகள், மலைகள் எல்லாம் அப்படியே நீடித்திருந்தால் ஒழிய மக்கள் இதுபோன்ற இயற்கை பேரிடரில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அதற்கு அரசுதான் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள்.